தர்பூசணி வந்திருக்குமா, தர்பூசணி கிலோ 10 ரூபா தான் அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க காலையிலே. சரி வாங்கலாமே, பசங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாமே, ஜூஸ் போட்டு வெயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே குடுன்னு இறங்கி கீழே வந்தா என்னை சுற்றி இருக்க ஒரு 10 பேர், ஐயோ வாங்காதீங்க வாங்காதீங்க, இதில் ஊசி போடுவாங்க, உனக்கு விஷயம் தெரியாதா, இதில் மருந்தடிப்பாங்க, உனக்கு விஷயம் தெரியாதா, சாப்பிட்டா கேன்சர் வந்துடுவா, செத்து போயிடுவா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எல்லாரும் நிறுத்துங்க, வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா நினச்சி பாருங்க, எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க போட்ட வீடியோ வச்சு யாரோ எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணதை ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த விவசாயிகள் வயிற்றுலையும் அடிக்கிறது நியாயமா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்தால் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? 1 கிலோ பழமே வெறும் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போனா பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டத்தில் விற்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள். நிறைய இடத்துல விற்காம மூட்டை மூட்டையாக குடோனாக அடுக்கி அவ்வளோ கிடக்குதாமா இந்த ஒரு விஷயத்தால். அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, முதல்லலாம் எங்கள் வயலில் வந்து வாங்கினாங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்குவாங்கம்மா, இப்போ 6 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்குறாங்கம்மா, சுத்த நஷ்டமானு சொன்னாங்க. விவசாயிங்க இல்லைனா நம்மளாம் இப்படி இருக்க முடியுமாங்க? அவங்க ரசாயனம் கலக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம வாழ முடியுமாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்கங்க. பண்ணியிருக்கலாம், யாரோ எங்கேயோ பண்ணியிருக்கலாம். அதை வச்சு ஒட்டுமொத்த எல்லா விவசாயியும் தப்பாக பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. கொமட்டி பழம்னு சொல்லுவாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, தண்ணி அதிகமாக இருக்கும், இது வெயில் டைமில் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. வேணால் அதை எடுத்து காட்டன் துணிலையோ இல்லையோ அழுத்தி பாருங்கள் சாயம் போதான்னு. இல்லைனா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக சொல்கிறாங்க, விவசாயிங்க வயிற்றுல அடிக்க வேண்டாங்க.